சிறுகடிக்க ஆசையில் அண்ணாமலை வந்து நம்ம விஜய்கிட்ட எப்படியே புரிய வைக்கிறாங்க. இங்கே பாரு விஜய், தேவையில்லாம நீ மீனாக்கிட்ட வச்சுக்காத. மீனா பொறுமையாக இருக்கிறது காரணம் உனக்கு பயந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் மேலே வச்சிருக்க மரியாதை மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நீ மீனாவை பார்த்து கோவில் நினைச்சிடாத. நான் எவ்வளோ பெரிய சாதனம்லாம் பண்ணி நீ கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அடிச்சு ஓட விரட்டி இருக்கா. ஒன்று அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ இந்த மாதிரி எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருந்தா நான் அவகிட்ட மரியாதைலாம் சுக்குநூறா உடைச்சிட்டு என்னைக்காட்டும் நீ தூங்கும்போது கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்ப, ஞாபகம் வச்சுக்க அப்படி சொல்லிட்டு விஜயை மிரட்டிட்டு போயிடுறாங்க. விஜயும் இதை நினைச்சு கொஞ்சம் பயந்து போய் நம்ம மீனா நினைச்சுக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மீனா ரொம்ப ஃபீவர்ல அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முத்து வந்து மீனா கஷாயம்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ கண்கலங்கிக்கிட்டே மீனா வந்து நம்ம முத்துக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா முத்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன மீனா சொல்றது எல்லாமே நம்ம சீதாவோட தப்பு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இந்த அருண் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அருண் என்னையும் நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு ஒன்றா பண்ணிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரி அவன் தப்பாலாம் புரிஞ்சுக்கல. அவன் ஏதோ திட்டம் போட்டு நான் உன்னே சீதாவை பிரிக்கிறதுக்கு ஏதோ வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறது நான் பார்த்துக்கிறது தேவையில்லாம சீதா நம்மளை கோவப்பட. இதுக்கப்புறம் சீதா கிட்ட கோவப்பட்டு இந்த மாதிரி கை நீட்டுற பழக்கமாக வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட புரிய வச்சுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சத்யா வந்து நம்ம சீதா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன அக்கா கிட்ட பேசினேன்னு சொல்லிட்டு. நம்ம சீதாவும் என்னால் முடியல, அக்கா கிட்ட நான் பேசவும் மாட்டேன் இனிமே. அது மட்டும் இல்லாமல் அம்மா மேலே எல்லா தப்பு வச்சுக்கிட்டு அவள் என் மேலே கோவப்பட்டு என் புருஷனை தப்பாக பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதனால இன்னும் கோபமாக வருது. நான் அக்காவை நானே எனக்கு சண்டை போட்டிருக்கும்போ அவங்கள எந்த அளவுக்கு நான் பாசம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி என்னை கை நீட்டி அடிச்சுட்டு அதுவும் அக்கா என்னை அடிக்கிறதுக்கு எல்லாம் உரிமையாக இருக்கு. ஆனால் மாமாவால் இப்படி பண்ணியிருக்கா. மாமா மேலே முழுக்க தப்பு இருக்கு. என் புருஷன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி மாமா பேசுகிறாரு. மாமா பற்றி அவங்க நல்லாவே தெரியுமா. மாமா முன்கோவக்காராரு. மாமா மேலே தப்புக்குன்னு யாவ புரிஞ்சுக்க மாட்டேங்க. தேவையில்லாமல் என் புருஷனை பற்றி தப்பாக பேசுகிறா. அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அப்படி பேசினேன். அதுக்காக அவள் என்னை அடிக்கலாமா? நல்ல காரணத்துக்காக என்னை அடித்தா கூட பரவாயில்ல. தேவையில்லாமல் எங்கள் மேலே தப்பே இல்லாமல் கை நீட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா வந்து இதுக்கப்புறம் நான் மீனாக்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம பின்னாடி இருந்து அருண் கேட்டு அப்படி ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லவங்க மாதிரி நம்ம சீதா வந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு அப்புறம் கேட்குறாங்க, இங்கே என்ன சீதா ரொம்ப சேடாக இருக்குது, எனக்கு தான் ஒன்றுமில்லை நான் சொல்லிட்டேன்லாம், அது மட்டும் நல்லா ஆயிடுவேன், சின்ன அடி தானே அப்படி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? முத்து தானே. முத்துக்கு ஏன் தான் எவ்வளோ எவ்வளோ பெரிய வன்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம குடும்பத்தை பிரிக்கிறவங்க திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நானும் பாரு எவ்வளோதான் நல்லவங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நான் மறந்து முத்துக்கிட்ட சாதாரணமாக பேச முயற்சி பண்ணுறான். ஆனால் அவரும் எம்மளுக்கு கோபத்தில் எப்படியாட்டும் என்ன அடிக்கணும், என்ன மூஞ்செல்லாம் அடித்து உடைக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ உங்கள் அக்காவை நினச்சது ரொம்ப பாவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி தான் அவங்க மாமா கூட சேர்ந்து அவங்க அக்கா வாழ்கிறாங்கன்னு தெரியல. எப்படியாடும் உங்கள் அக்கா கிட்ட சொல்லி உங்கள் மாமா எப்படியோ புரிய வச்சு ரெண்டு பேரும் நல்லபடியாக சேர்த்து வாழ வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமாவோட புத்தியெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசி அருண் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட சீதாவும், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, ஆனால் உங்களை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்கலங்கிட்டு அங்கே சீதா வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் அருண் வந்து மனசுலேயே சிரிக்கிறாங்க. இன்னி இப்படி இருந்தாலும் எனக்கு போதும். அது மட்டும் இந்த குடும்பத்துலேருந்து இந்த முத்து எப்படி பிரித்து கட்டுறான் பாரு. இதுக்கப்புறம் உன்னையும் இந்த முத்து மீனை யாரையும் சேர விடாம இந்த குடும்பத்துலேருந்து மீனாவையும் முத்தையும் அடியோட சுத்தமாக வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு சீதா அப்படி சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனோஜ் வேலை பார்க்குற இடத்துல போய் மனோஜ் கம்பெனியில் வேலை பார்த்திங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மனோஜ் தப்பு நடந்துட்டாரு சொல்லிட்டு பணத்தை பறிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பணத்தை பறிக்க வந்தவங்களும் எனக்கு டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு நான் மனோஜை டிமாண்ட் பண்ணுறாங்க. மனோஜ் ஒரு கட்டத்துக்குள்ள சமக்கவும் வந்து நான் உன்னை கெடுக்கவும் அது மட்டும் கெடுக்க முயற்சியும் பண்ணல. தேவையில்லாமல் நல்லா பழியும் போட்டு இருந்தாலும் நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டு நான் வக்கீல் வந்து பிடிச்சிக்கிட்டு ஓ மேலே தான் போலீஸ் புகாராக. அது மட்டும் உன் கம்பெனி என்ன ஆகணும் கொஞ்சம் மட்டும் யோசிச்சு போகிற சொல்லிட்டு மனோஜை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரோகிணி வந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒழுங்கா நான் கேட்குற பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வந்தீங்களா மிரட்டிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் பார்த்தா மனோஜுக்கு ரொம்ப கோவம் வந்து என்னால் பணத்தையும் கொடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் கேட்குற பொருளை கொடுக்க முடியாது, நீ என்ன போலீஸுக்கு கூப்பிட, நானே போலீஸுக்கு கூப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க. எங்கள் பக்கம் வக்கீல கூட இருந்து எல்லாருமே செம்ம பயந்துட்டு நிற்கிறாங்க. அப்போது நம்ம ரோகிணியை பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ரோகிணி தான் பணத்தை எடுத்ததே, தேவையில்லாமல் போலீஸ் வந்து அந்த ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு செம்ம பயத்தோட தின்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம முத்து வந்து பிளான் போட்ட மாதிரி கரெக்டாக நம்ம அருணோட வாயவே பிடுங்குறாங்க. இங்கே பாரு அருண் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, உனக்கு நல்லாவே தெரியும் நான் அடிக்கல சொல்லி எதுக்காக அக்கா தங்கச்சி இடையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி அதுக்கு ரெண்டு பேரும் பிரிக்க பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. ஒன்று அருண் வந்து நான் எங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் பிரிக்க பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருந்து
உன்னை தான் நான் பிரிக்க பார்க்க, உன்னை கண்டால் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆளை அடிக்க அனுப்புறது நீ கிடையாதுன்னு, இருந்தாலும் நான் சீதா கிடையாது. ஏன் அப்படி சொன்னா உனது குடும்பத்தை பிரிக்கணும், சீதா மனசுல உன்னை பத்தி கெட்ட என்ன வர வைக்கணும் தான் பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம அருண் எல்லா உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து முத்து சிரிச்சுக்கிட்டே நான் இப்போ உண்மையுமே நான் அடிக்க ஆள் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு சீதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. அப்போ கார்லேருந்து இறங்க சீதா பார்த்தோன்னே அருண் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீதா அங்கேருந்து இறங்கி வந்து அருணை ஓங்கி பலார்னு அரைஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிறாங்க கோவத்தில். இதை பார்த்து அருண் வந்து இப்படி மாட்டி விட்டல, அது மட்டும் இல்லாமல் என்னை சீதா பிரிச்சுட்டால சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. வீட்டுக்கு போனா சீதா வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்த உடனே இதை பார்த்தோன்னா சீதாக்கு ரொம்ப கொஞ்சம் அருணோட சட்டையை பிடிச்சி அருணை போட்டு பலன்னு அலையிறாங்க. இந்த அளவு கேவலமான இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அது மட்டும் நல்லவனா இருப்பேன் நினைச்சேன், ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா நம்ம அருண் அரைகிறாங்க. இதெல்லாம் பார்த்து அருணோட அம்மா வந்து என்ன ஆயிட்டு, இதுக்காக என் பிள்ளை எப்படி இப்படி அடிச்சுட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்கறாங்க. உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்படி அடிக்கிற அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கறாங்க. உடனே இதை பார்த்தோன்னா நம்ம சீதாக்கு ரொம்ப வந்து நிறுத்தங்க, வாயப்படாத தேவையில்லாம பேசுறதுங்க. அது மட்டும் இல்லாம உங்க பையன் எந்த அளவுக்கு கேடு கட்டவன் தெரியுமா, அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு எங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து அருண் வந்து சும்மா சீதா எதுவுமே சொல்லாது அப்படி சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா சீதா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்போ நம்ம சீதா வந்து நம்ம அருணோட அம்மாட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டு அருண் விட்டுட்டு போயிடுவாங்களா, இல்லைன்னா அருண் பழைய எப்படி அதோட போய் சொல்லி எப்படி சமாளிக்க போறாங்க எல்லாமே பொறுத்தும் வரப்போற இப்படியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கான எபிசோட் யாராக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.